வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து சூப் செய்ய போகிறோம். இது வந்து அவல், சிகப்பு அவல். அவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சிகப்பு அவல் ரொம்ப நல்லது. இது வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கோங்க. குழந்தைங்களுக்கு பட்டாணி பிடிக்கும்னா பட்டாணியோடு நீங்கள் போடலாம். காலிஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 அல்லது 3 ஸ்பூன். பெரிய வெங்காயம் கொஞ்சம், கேரட் இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கோங்க. நறுக்க முடியாட்டி துருவிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கேரட் பிடிக்கும்னா நீங்கள் பெருசாக கூட போடலாம். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, புதினா. இது வந்து பால், காய்ச்சின பால் ஒரு 1/4 கப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரில் வந்து எப்போவுமே காலிஃப்ளவரை நீங்கள் அப்படி சமையல் பண்ணக்கூடாது. வெந்நீரில் கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு லேசாக கொதிக்க விட்டு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா காலிஃப்ளவரில் வந்து உரம் போடாமல் அதை வந்து வளர்க்க முடியாது. பூச்சி நிறைய வந்துடும். பூச்சி மருந்து அடிப்பாங்க. பூச்சி மருந்து அடிக்காமல் காலிஃப்ளவர் வந்து வராது. நிச்சயம் பூச்சி மருந்து அடிப்பாங்க. அடித்தாலும் இதுலேயும் பூச்சி இருக்கும், புழு இருக்கும். அதனால் இதை வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு லேசாக வெந்நீரில் போட்டு நம்ம அலசிக்க போகிறோம். இப்போ வெந்நீர் தண்ணி கொதிக்குது. ஒரு சிட்டி அளவுக்கு மஞ்சத்தூள், கல்லுப்பு வந்து வேக வைக்க போகலை, நம்ம கிருமி நாசினி. அதனால் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும். நம்ம சூப்பில் வேற கொதிக்க விட போகிறோம். அப்போ வெந்துடும். இப்போ நம்ம வந்து அமர்த்திடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பூச்சி இருந்தாலும் இது வந்து வந்துடும். போதும், அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ நம்ம வெறும் கடாயில் இந்த அவலை வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காகனா, ஒன்று வாசமாக இருக்கும், 2வது இதை நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி தண்ணியில் கரைச்சி செய்ய போகிறோம். கட்டிப்படக்கூடாது. வாசத்துக்காகவும் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து வெறும் கடாயில் ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ரோஸ்ட் பண்ணும்போது கறியிடக்கூடாது. வாசம் வரவும் அமர்த்திடணும். வாசம் வந்துடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். ரோஸ்ட் பண்ண பிறகு கொஞ்சம் பெருசாக வந்துடும். அவல் ரோஸ்ட் ஆகும், அரிசி மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்துடும். இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிடுவோம். 1/2 ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு ஆயில் ரொம்ப தேவையில்லை. டயட்டில் இருக்கிறவங்க இந்த சூப் வச்சு சாப்பிட்லாம். நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகிறதுனால சாப்பாடை வந்து காலை டிஃபனை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சூப் வச்சு நீங்கள் கொடுத்துடலாம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 4-5 பெப்பர் வாசத்துக்காக. இதில் குழந்தைங்களுக்கு காளான் பிடிக்கும்னா காளானை கூட நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நைஸாக நறுக்கி நீங்கள் போடலாம். தண்ணி சேர்த்துக்கோம். நாலு கப் வர்ற மாதிரி செய்கிறேன்.
நம்ம வந்து அவல் மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ண அவல் வந்து கொஞ்சம் நேரத்தில் கூழ் மாதிரி கெட்டியாக வந்துடும். அதனால தான் நம்ம தண்ணி கூட சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா கொதித்து கெட்டிப்படும் போது நம்ம பால் ஊற்றணும். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இன்னும் நீங்கள் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் அவல் வந்து கூட போட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து க்ரீம் பிடிக்கும்னா நீங்கள் பாலுக்கு பதிலாக க்ரீம் வேணால் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து உப்பு போட்டு கொதிக்க விட்டுருக்கோம். நீங்கள் பாலை ஊற்றி கொதிக்க விட்டீங்கன்னா பால் கெட்டு போயிடும். அடுப்பு அமர்த்தின பிறகு தான் நீங்கள் வந்து பால் ஊற்றணும். திக்னஸ் போதுமான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அடுப்பு அமர்த்திடலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். இப்போ நான் அடுப்பு அமர்த்திடுறேன். நல்லா கெட்டி பாலாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் போதும்ட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா ஊற்றிக்கலாம். இதில் பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உரப்பு பத்தலைன்னா நீங்கள் மிளகு போட்டுக்கலாம். மிளகு தூள் வந்து இறக்கும்போது போட்டுக்கலாம். உங்களுக்கு புதினா பிடிக்காதுன்னா மல்லி போட்டுக்கலாம். மல்லித்தலையை போட்டுக்கலாம். இப்போ இறக்கும்போது நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். குழந்தைங்களுக்கு மார்னிங் டிஃபன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா இதுவே போதும். ராகி பிடிக்கும்னா ராகியில் வந்து கால்சியம் அதிகம் இருக்குது. ராகி மாவை லேசாக வறுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அவளுக்கு பதிலாக ராகி மாவை போட்டு பண்ணலாம். காய்கறி வந்து குழந்தைங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காயை போட்டு நீங்கள் பண்ணலாம். டயட்டில் இருக்கிறவங்களும் சுகர் பேஷண்ட்டும் இந்த மாதிரி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதில் உரப்புக்காக பெப்பர் சேர்த்துக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.